நட்சத்திரமாக ஜொலிக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தாலுகா கபிலர் மலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் சிறுகிணத்துப்பாளையத்துல இருந்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. நாமக்கல் மாவட்டம் நல்ல ஒரு வளம் கொழிந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இளம் விவசாயி, உங்களை பார்க்கும் பொழுதே தெரியுது. நம்மளுடைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 7:30 பாத்தீங்கன்னா இந்த வார நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பிட்டு வரும். வேளாண் தொழில சிறப்பா எடுத்து செஞ்சுட்டு வரக்கூடிய இளம் விவசாயிகளையும் சரி வயதானவங்களையும் சரி பங்கு பெற வச்சு அவங்கள கௌரவப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நாம ஒவ்வொரு வாரமும் நடத்திட்டு இருக்கிறோம். அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை கோடி மக்களுக்கும் உணவை கொடுக்கக்கூடிய உன்னதமான பணியை செய்யக்கூடிய அந்த விவசாயிகளை கௌரவிக்கும் விதமா தான் இந்த நிகழ்ச்சியை நாம ஒளிபரப்பிட்டு வரோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில ஒரு அற்புதமான ஒரு விவசாயி கிட்ட நாங்க பேச போறோம். சந்தோஷம் எங்களுக்கு. விவசாயத்துக்கு எப்படி வந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நானு, அம்மா, அப்பா இல்ல, வீட்டுக்கார ஒண்ணு 3 பேர் தான் இருக்கான். விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னு எதனால பார்த்தோம்னா, நம்ம அந்த கெமிக்கல் விவசாயம் பண்ணில காய்ச்செடி அதிகமா போடுவோம். அந்த மருந்து நம்ம அடிக்கும் போது அந்த மருந்து ஒரு டைம் நமக்கு சேரல, மயக்கம் வந்துருச்சு. அந்த மயக்கம் வந்ததுனால ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் செலவானதுனால நம்ம அந்த மாதிரி கெமிக்கல் வேண்டாம் அப்படின்ட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டோம். அன்னையிலேருந்து இப்போ 8 வருஷமா இயற்கை விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்க மனைவி, உங்க அம்மா அவங்களாம் உங்களுக்கு கூட உறுதுணையா இருக்காங்களா? என்ன பண்றாங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயற்கை விவசாயத்துக்கு வரையில எல்லாரும் கெமிக்கல்ல பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இயற்கையில பண்ணி ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது இயற்கைனா என்னன்னு நமக்கு தெரியாது. அப்ப ஒரு 6 மாசமா கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. வரமாட்டாங்க, ஆள் விட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அதுல உழைப்பு, வருமானம் இருக்கு, செலவு கிடையாது. ஒரு பொருள் இன்னைக்கு விளைய வைக்கிறோம்னா கெமிக்கல்ல பண்ணும்போது ஒரு 50 ரூபா செலவாகுதுன்னா இதுல நமக்கு ஒரு 10 ரூபா தான் செலவாகும். அப்படிங்கிற நமக்கு விலை விற்கல அப்படின்னாலும் நட்டம் வராது. அதனால ரொம்ப அளவுக்கு அதிகமாவே சப்போர்ட் பண்றாங்க. பள்ளி பருவ அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு? ஆல் இந்தியா விவசாயிகளை கௌரவிக்கும் விதமா தான் இந்த நிலவில்லாம அதிக வருமானம் எடுக்கிறது எப்படின்னா இயற்கை விவசாயம். கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. வரமாட்டாங்க, ஆள் விட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு அதுல உழைப்பு, வருமானம் இருக்கு, செலவு கிடையாது. ஒரு பொருள் இன்னைக்கு விளைய வைக்கிறோம்னா கெமிக்கல்ல பண்ணும்போது ஒரு 50 ரூபா செலவாகுதுன்னா இதுல நமக்கு ஒரு 10 ரூபா தான் செலவாகும். அப்படிங்கிற நமக்கு விலை விற்கல அப்படின்னாலும் நட்டம் வராது. அதனால ரொம்ப அளவுக்கு அதிகமாவே சப்போர்ட் பண்றாங்க. அவங்க இருக்கிறதுனாலதான் ஜெயிக்க முடிஞ்சது. சரிங்க. செலவில்லாம அதிக வருமானம் எடுக்கிறது எப்படின்னா இயற்கை விவசாயம் செஞ்சா நம்மளால சாத்தியப்படும் அப்படின்னு அதுல இறங்கி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? 10வது படிச்சிருக்கேன். 10வது படிக்கும் பொழுதும் சரி, அதுக்கு முன்னாடி உங்களுடைய பள்ளி பருவ அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு? அதையும் கொஞ்சம் அசை போடலாமே. பள்ளி பருவமெல்லாம் சும்மா விளையாட்டு தாங்க. படிப்புன்னு அவ்வளவுக்கு படிக்கல. என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு படிச்ச மறந்துடும். ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவுனால படிப்பு சும்மா ஒரு பொழுதுபோக்காக தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 10வது வரைக்கும் படிச்சான். பாண்டமங்கலம் மேல்நிலைப்பள்ளி. 1வதுல இருந்தே 10வது வரையில அங்கதான் படிச்சீங்களா? இல்ல 1வதுல இருந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல வரும்போதுன்னு சொல்லி அங்க படிச்சான். ஊராட்சி ஒன்றிய துவக்கு பள்ளியில. அப்புறம் அங்கிருந்து பாண்டமங்கலம் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள நடந்து வந்துதான் 10வது வரைக்கும் படிச்சான். அப்பா இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு வெளியில வேலைக்கு போக ஆரம்பிச்சான். சரிங்க. இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு பிடித்தமான ஆசிரியர்? நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க படிப்புல நான் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், அதாவது பொழுதுபோக்காதான் போய் படிப்பையே நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் ஒரு சில ஆசிரியர்களை நமக்கு அப்பா இந்த சார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு தூண்டுகோலா உங்களுக்கு இருந்திருக்காங்களா? இல்ல, எல்லா ஆசிரியர்களும் அப்படித்தான் இருந்தாங்க. நமக்கு அப்போலாம் சொல்லி கொடுக்கல. எல்லாம் படிப்புனா என்ன, ஒழுக்கம்னா என்ன, பாசம்னா என்ன அப்படிங்கறத எந்த ஆசிரியர்களையும் குறைவா சொல்ல முடியாது. எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது படிப்பு ஏறலன்னாலும் சில மாணவர்கள்ட்ட எல்லாம் கேட்டோம்னா எனக்கு கணிதம் பாடம் ரொம்ப பிடிக்கும், சிலர் எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி? எனக்கு எல்லா பாடமும் ஆவரேஜ் பார்டர்ல தான் பாஸ் பண்ணுவேன். சரி. எதுலயும் அதிக மார்க் வாங்குறது இல்ல. பள்ளிக்கு போகும் பொழுது பொழுதுபோக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? கிரிக்கெட் விளையாடுறது, கபடி விளையாடுறது. எப்படி ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு போவீங்களா? எப்படி? ஸ்கூல்ல காலையில் நேரமே போய் விளையாடுவோம். சில டைம் கட் அடிக்கிறது உண்டு. அப்புறம் மாலை நேரம் கிரிக்கெட் கட்டுற வரைக்கும் விளையாடுவோம். சரி. இப்ப கட் அடிச்சுட்டு போய் கிரிக்கெட் விளையாட போயிருக்கீங்க. என்னைக்காவது டீச்சர் கிட்ட மாட்டி அடி வாங்கின அனுபவம் எல்லாம் உண்டுங்களா? நிறைய இருக்கு. மறக்க முடியாத நிகழ்வு சொல்லலாமே. அந்த
அந்த அளவுக்கு அடியெல்லாம் வாங்குறது இல்ல. அவங்களுக்கு ரொம்ப தெரியும். நல்ல வாத்தியாரா இருந்திருக்காரு போல உங்களுக்கு. ஏன்னா படிப்பான்னு தெரியும். ஸ்கூல்ல போனா சொன்னா படிச்சுட்டு தான் இருப்பான். அது பரிட்சை எழுத போகும்போது மறந்து போயிடும். ஆ, அதனால வீட்லயும் ஒன்றும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மாணவர் இப்படிதான் படிப்பாரு அப்படின்ட்டு பாஸ் மார்க் வாங்குறதுனால கண்டுக்க மாட்டாங்க. சரிங்க. பொழுதுபோக்குல கிரிக்கெட்டையும் தாண்டி புத்தகம் படிக்கிறதோ இல்ல பாட்டு கேட்கறது, டிவி பாக்குறது, இது மாதிரி அனுபவங்கள்? சினிமா தியேட்டருக்கு தான் போறதுதான் நண்பர்களோட சேர்ந்து. எத்தனை படம் பார்த்திருப்பீங்க? அப்ப என்ஜாய் பண்ணதுல ஒரு 10% கூட கிடையாது. ஆ, ஏன்னா குடும்பம்னு வந்ததுனால ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள வாழ்ற மாதிரி இருக்கு. அப்ப சுதந்திரமா எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம். நண்பர்களோட எல்லாம் வெளியில கொல்லிமலைன்னு சொன்னீங்களா, அங்கெல்லாம் போனோம்னா 2 நாள் 3 நாள் ரூம் போட்டு கூட தங்குவோம். இப்போ அங்கெல்லாம் போறதே இல்லை. எல்லாம் போயே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரிங்க. உங்க கூட பிறந்தவங்க? தங்கச்சி ஒண்ணு. தங்கச்சி என்ன பண்றாங்க? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருக்காங்க. சரிங்க. உங்களுக்கு குழந்தைங்கலாம்? பையன் ஒண்ணு 3வது படிக்கிறான். பையன் உங்க கூட எல்லாம் வேலை பாப்பாப்லைங்களா? விவசாயம் பாத்தீங்கன்னா இப்போ 25% கத்துக்கிட்டான். 3வது படிக்கும் போதே அந்த அளவுக்கு அவனுக்கு ஆர்வம் இருக்கு. இருக்கு. இப்ப நான் செய்யக்கூடிய இயற்கை இடுபொருள் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆ, கூட எடுத்து கொடுப்பான். அளவு எல்லாம் அவனுக்கு தெரியும். ஓ பரவாயில்லைங்களே. அந்த அளவுக்கு நீங்க அவனை தயார்படுத்திட்டீங்களா இல்ல உங்க பையனா விருப்பப்பட்டு உங்க கூட வேலை செய்யறாப்லையா? ஏன்னா பையனுக்கு பாத்தீங்கன்னா என்னத்தான் பிடிக்கும் அதிகமா. எப்பவுமே நைட்டு தூங்கில என்னோட தான் இருப்பான். வெளியில போறதுனால என்னோட தான் வருவான். நான் செய்யறதுனால அப்பா செய்யறாங்க, இது நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப என்ன படிக்கிறதுனால நான் விவசாயம் தான். கொஞ்ச நாள் படிப்ப காட்டுக்கு வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு தான் பூவே சொல்லுவான். சரி, பையன் விவசாயம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாப்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது என் பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்க கனவு இருக்குதா, இல்ல விவசாயத்துலதான் உங்க பையனை இறக்குவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனநிலை இருக்குதா? 100% விவசாயியா தான் இருக்கு வைப்பேன். அவன் மாறினாலும் விவசாயத்துக்கு தான் கொண்டு வருவேன் நானு. சிறப்பு சிறப்புங்க. உண்மையாலுமே இப்பேற்பட்ட ஒரு பெற்றோர்களை பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு அரிதான ஒரு செயலா இருக்கு. ஏன்னா நிறைய விவசாயிகளுடைய மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம தான் வயல்ல இறங்கி வெயில்லையும் மழையிலையும் காயிறோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க அது மாதிரி இருக்கக்கூடாது, மெழுக்கா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா நீங்க என்னுடைய தலைமுறைய கண்டிப்பா நான் விவசாயத்துலதான் இறக்குவேன்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷங்க, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். விவசாயம் அப்படின்னு வரும்பொழுது எந்த வயசுல இருந்து நீங்க விரும்பி விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சீங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடியே விவசாயத்துக்கு வந்தாலும் அப்ப கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணிட்டு இருப்பேன். அம்மா தண்ணி பாய்ச்சுவாங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருந்த அப்பா இருந்ததுக்கு அதுக்கப்புறம் இந்த 8 வருஷமா தான் ஃபுல்லா விவசாயம் மட்டுமே. அதுக்கு முன்னாடி பார்ட் டைம் ஜாப் மாதிரி அப்பப்போ அந்த மில்லுக்கெல்லாம் கான்ட்ராக்ட்ல வேலைக்கு போயிடுவான். அப்பா இறந்த பின்னாடி தான் விவசாயத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு வயசு என்னங்க ஆகுது? 43. ரொம்ப சந்தோஷங்க. ஒரு இளைஞர் இந்த அளவுக்கு விவசாயத்தின் மீது ஒரு ஆர்வத்தோட வராங்க அப்படிங்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாராட்டுக்குரியது. அடுத்ததா என்னென்ன பயிர்கள்லாம் நீங்க சாகுபடி பண்றீங்க? கரும்பு, மரவள்ளி கிழங்கு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பூ சாகுபடினா நமக்கு டெய்லி வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அரளிப்பூ வச்சான். கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் ஆக முடியும், பூ நல்லா பூக்க ஆரம்பிச்சது, இயற்கை விவசாயம் பண்ண முடியும். அப்புறம் மல்லிப்பூ வச்சான், அதுக்கப்புறம் சம்மங்கி வச்சான், அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் வச்சான். இப்போ பூ விவசாயத்துல நல்லா வருமானம் கிடைக்கிது. பூ விவசாயம்னாவே மருந்துல தான் காசு போடாம செலவாகும். இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் மாசம் கிடைக்குதுன்னா அதுல 8,000 9,000 மருந்துக்கே போயிடும். இயற்கையில பண்ணையில பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 1,000 ரூபாய் எல்லாம் நம்ம உழைப்பு தான். அந்த மருந்து நம்மளே டெவலப் பண்ணிக்கிறோம். 10,000 இருக்குன்னா ஒரு 7,000 8,000 நமக்கு காசு மீதி ஆகும். சரிங்க. இப்ப நீங்க முன்னாடியே சொன்னீங்க பேசும் பொழுது, முத நான் கரும்பும் மரவள்ளியும் தான் சாகுபடி பண்ணேன், அதுக்கப்புறம் இல்ல இது வேணாம் அப்படின்னு அதுல செலவு அதிகமாகுதுங்கிறதுனாலையும் இந்த பூ சாகுபடிக்கு வந்ததாக சொல்றீங்க. இப்ப அந்த மரவள்ளியிலையும் கரும்புலையும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க கையாண்டீங்க, அதை எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க? இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா கரும்பு மரவள்ளி தான் செலவு கம்மி, நோய் தாக்குதலும் கம்மி. ஆனா அது ஒரு வருஷம் காத்து இருக்கணும். குறைஞ்சபட்சம் 10 மாசம் ஆனா தான் நம்ம வெட்டினா ஈல்டு கிடைக்கும். பூல அப்படி இல்லை, வச்சோம்னா 3 மாசத்துல வருமானத்தை பார்த்துடலாம். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் பூ விவசாயத்துக்கு மாறினாலும். சரிங்க. இப்ப பூ சாகுபடி எத்தனை ஏக்கர் நீங்க சாகுபடி பண்றீங்க? 2.5 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன். 2.5 ஏக்கர்ல மல்லி சொன்னீங்க, பன்னீர் ரோஸ், ஜம்பங்கி எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு பூவும் எவ்வளவு ஏக்கர்ல பண்றீங்க? மல்லிப்பூ 50 சென்ட் வச்சிருக்கேன், சம்மங்கி 50 சென்ட், பன்னீர் ரோஸ் 1.5 ஏக்கர். இப்போ 4 வருஷம் ஆகி முடிச்சதுனால பன்னீர் ரோஸ் எடுத்துட்டு ஒரே பயிரை ஒரு மண்ணில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது ஏற்றதா இருக்காது விவசாயத்துக்கு. ஏன்னா இப்ப நான் ரோஸ் 4.5 வருஷம் ஒரே காட்டுல வச்சிருந்துட்டேன். இயற்கையில பண்ணினதுனால அவங்க கொடுக்கும்போது 3 வருஷம் தான் அது பயிர் வரும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப 4.5 வருஷமா ஈல்டு எடுத்தேன். இப்ப 4.5 வருஷமா ஈல்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சரி இனிமே மீண்டும் இது வச்சா வராது அப்படிங்கிறதுக்காக மரவள்ளி மாத்திட்டு
அடுத்தது மறுபடியும் ரோஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ மரவள்ளி நட்டிருக்கேன். சரிங்க. 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள வருமானம் கிடைக்கக்கூடிய இந்த பூ சாகுபடிய அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை எல்லாம் நம்ம செய்யணும்? வயலை உழுவுறதா இருக்கட்டும், களை எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நீங்க செய்வீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்றதுனால அந்த மண்ணை வந்து வளப்படுத்தணும். அந்த வளப்படுத்துறதுக்கு வந்து எல்லா விதமான சத்துக்கு நம்ம ஒன்னொன்னு கெமிக்கல்ல பண்ணையில வாங்கி போடணும். இது எல்லாம் ஒரே இடத்துல ஒரே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால பலதானிய விதைப்பு விதைப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா தலைச்சத்து, மணிசத்து, சாம்பல் சத்து, பொட்டாசு, இந்த மாதிரி அனைத்து விதமான சத்து வந்துடும். அடுத்தது நுண்ணூட்ட சத்துன்னு சொல்லக்கூடிய 16 வகை சத்தும் வந்துடும். அப்புறம் கால்சியம், மெக்னீசியம், சல்பர்னு சொல்லக்கூடிய 2ஆம் நிலை சத்தும் பலதானிய விதைப்பு ஒரே இதுல நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அப்படி கிடைக்கும் போது மண் வளமாயிரும். அதுக்கப்புறம் உழவு ஓட்டி சாணி குப்பை கொஞ்சம் அதிகமா போடுவோம். போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பயிர் வைப்போம். பலதானியம் சொன்னீங்க, அதுல என்னென்ன பயிர்கள்லாம் நீங்க சேர்ப்பீங்க? அதாவது பாத்தீங்கன்னா அதுல நான் மொத்தம் ஒரு 16 வகையான பயிர் போடுவேன். நம்ம இயற்கை விவசாயம் பண்றதுனால அந்த மண்ணை வந்து வளப்படுத்தணும். அந்த வளப்படுத்துறதுக்கு வந்து எல்லா விதமான சத்துக்கு நம்ம ஒன்னொன்னு கெமிக்கல்ல பண்ணையில வாங்கி போடணும். இது எல்லாம் ஒரே இடத்துல ஒரே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால பலதானிய விதைப்பு விதைப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா தலைச்சத்து, மணிசத்து, சாம்பல் சத்து, பொட்டாசு, இந்த மாதிரி அனைத்து விதமான சத்து வந்துடும். அடுத்தது நுண்ணூட்ட சத்துன்னு சொல்லக்கூடிய 16 வகை சத்தும் வந்துடும். அப்புறம் கால்சியம், மெக்னீசியம் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அப்படி கிடைக்கும் போது மண் வளமாயிரும். அதுக்கப்புறம் உழவு ஓட்டி அதை ரொட்டு மறுக்கி விட்டு அப்புறம் மறுபடியும் உழவு ஓட்டி விட்டு எரு போடுவோம். சாணி குப்பை கொஞ்சம் அதிகமா போடுவோம். போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பயிர் வைப்போம். பலதானியம் சொன்னீங்க, அதுல என்னென்ன பயிர்கள்லாம் நீங்க சேர்ப்பீங்க? அதாவது பாத்தீங்கன்னா அதுல நான் மொத்தம் ஒரு 16 வகையான பயிர் போடுவேன். ஒரு வித்து இலை தாவரம் சொல்லக்கூடிய சோளம், கம்பு, அந்த பருப்பு உடைச்சோம்னா ஒரு பருப்பு தான் இருக்கும், உடைக்க முடியாது. அந்த மாதிரி வகையில் ஒரு 4 பருப்பு போடுவேன். ரெண்டாவது 2 பருப்பு ஒரு உடைச்சோம்னா பாசி பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி பயிரில் ஒரு 4 போடுவேன். அடுத்தது வாசனை திரவியம், கடுகு, சீரகம், வெந்தயம், கொத்தமல்லி, இந்த மாதிரி வகையில் ஒரு 4 பயிர் போடுவோம். அடுத்தது எண்ணெய் வித்து, எள்ளு, கொட்டமுத்து, சூரியகாந்தி, இந்த மாதிரி வகையில் ஒரு 4 பயிர், மொத்தம் 16 வகையான பயிரை விதைச்சுட்டு ஒரு 35 to 45 நாளையில மடக்கி ஓட்டிடுறோம். ஓட்டிட்டு அப்புறம் மறுபடியும் அடுத்த பயிர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். 16 வகையான பலதானியங்கள் நீங்க சொன்னீங்க. இது ஒவ்வொன்றும் தனித்தனியா போய் நீங்க மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து வயல்ல தெளிப்பீங்களா, இல்ல மொத்தமா பலதானியம்னு வச்சிருக்கக்கூடிய கடைகள்ல போய் வாங்கிட்டு வருவீங்களா? அது மாதிரி வச்சிருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து 3 கிடைச்சாலும் சரி, பக்கத்துல என்னென்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு ஏற்றதா இருக்கும். ஏன்னா வேற பக்கம் இருக்கிறது வேற மாதிரி வரும். அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அந்த மாதிரியான பொருள்களை வாங்கி நான் விதைச்சுக்குவேன். மொத்தமா வாங்குறது இல்ல. இப்போ மொத்தமா வாங்கும்போது உங்களுக்கு செலவு அதிகமாக்குங்கிறதுனால வாங்குறது இல்லையா, எப்படிங்க? அது மாதிரி வாங்குறதுனால செலவும் அதிகமாகும். ரெண்டாவது அந்த பொருள் தரமா இருக்கா இல்லையான்ட்டு நமக்கு தெரியாது. பள்ளி கடையில கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது எல்லாமே. அதனால நம்ம இங்க லோக்கல்லே நல்ல பொருளான்னு பார்த்து நம்ம ஒரு கடையிலனாலும் இன்னொரு கடை மாத்தி வாங்கிக்கலாம். அதனால நானே வாங்கிக்கிறது. அடுத்ததா இப்ப மண்ணை வளப்படுத்துறதுக்கு இது மாதிரி பண்ணிட்டீங்க, அடுத்து களை எடுக்கிறது? களை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஆளுங்களை வச்சு தான் களை எடுப்பேன். ஏன்னா நான் பூ விவசாயி அப்படிங்கிறதுனால எனக்கு ரெகுலராக ஆள் தேவைப்படும். 4 ஆள்ல இருந்து 6 ஆள் வரைக்கும் டெய்லி என்னோட காட்டில் வேலை செய்வாங்க. அவங்க பூ எடுத்த நேரம் போக மீதியெல்லாம் களை தான் வெட்டுவாங்க. எத்தனை களை எடுப்பீங்க ஒரு பயிருக்கு? பில்லு வர வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அன்னையெல்லாம் வந்து இவ்வளவு நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு புழு பூச்சி தான் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தோம்னாலும் களைகளும் அது மாதிரி தான். இந்த கடைசி வெட்டிட்டு அந்த கடைசிக்கு போனோம்னா மறுபடியும் வந்துடும். அது பெருசாயிருச்சுன்னா கொஞ்சம் ஆள் சேர்த்தி பிடிக்கும். அதனால சின்னதா வரையிலேயே வெட்டி விட்டுருவேன். சரிங்க. இப்ப அந்த 3 மாசத்துக்குள்ளார மண்ணை வந்து வளப்படுத்திட்டீங்க, களை எடுத்துட்டீங்க. அடுத்து வந்து அது வந்து நல்ல ஒரு திரட்சியா வளரணும் அப்படின்னா வேற ஏதாவது இடுபொருள் கொடுக்க வேண்டியது இருக்குங்களா? கண்டிப்பா கொடுக்க வேண்டியது. என்னென்ன இடுபொருள் கொடுப்பீங்க? இடுபொருள் செலவை குறைப்பதற்காகத்தான் பலதானிய விதைப்பு போட்டிருக்கான். இருந்தாலும் அது பத்தாது. ஏன் பத்தாதுன்னு பாத்தீங்கன்னா அது நுண்ணுயிரிக்கான உணவு. இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு, செடிக்கு அல்ல. அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டோம்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம். கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இலைதலை மக்கு கண்டிப்பா தேவைப்படும். அது கொடுக்க முடியாத பட்சத்துக்கு இந்த சாணி குப்பை, அதுக்கு அடுத்த பட்சமா கொஞ்சம் செலவு அதிகமானாலும் பரவாயில்லன்ட்டு இந்த புண்ணாக்கெல்லாம் இருக்கு. ஒரு 5-6 வகையான புண்ணாக்கு கிடைக்கும். அது வாங்கி நான் அப்பப்ப கொஞ்சம் கொடுத்துருவேன். சரிங்க. வயல் பண்றீங்க? நெல் இது வரைக்கும் இன்னும் பயிர் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல அண்ணா ஒருத்தர் இயற்கையில பண்றாரு, அவர்கிட்ட நெல் வாங்கிக்குவோம். பற்றாக்குறைக்கு கடையில வாங்கிக்குவோம். இந்த தடவை தான் நெல் பண்ணணும். சரிங்க. நீங்க பேசும்பொழுதெல்லாம் மூச்சுக்கு 3 முறை என்ன சொல்றீங்கன்னா இயற்கை இயற்கைன்னு சொல்றீங்க. இயற்கை விவசாயம் அவசியங்களா? இயற்கை விவசாயம் 100% அவசியம். நீங்களே உணர்ந்திருப்பீங்க. விளைச்சல் அதிகமா இல்லைன்னு சொல்றாங்களே இயற்கை விவசாயத்துல. அதிகமா இல்லைன்னு அவங்க சொல்றாங்கன்னா யாரும் இயற்கை விவசாயம் செஞ்சவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இயற்கை விவசாயம் செய்யறவங்களுக்கு தான் தெரியும். உடம்பு சரியில்லாத மனுஷன் 50 கிலோ தூக்கினா தூக்க முடியாது. அது மாதிரிதான் அவங்க மண்ணு கெமிக்கல் போட்டு கெடுத்துடுறாங்க.
உடனே இயற்கை விவசாயத்துக்கு வர்றாங்க. அடிப்படை என்னன்னு தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது. இன்னைக்கு இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்க அங்கங்க இயற்கை விவசாயத்துக்கெல்லாம் கடைகள் நிறைய வந்துருச்சு. விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. அந்த விலை பார்த்தீங்கன்னா கெமிக்கல் விவசாயத்துக்கு சமமா வரும். இயற்கை இடுபொருள் வாங்கி கொடுத்தோம்னா நம்மளே உற்பத்தி பண்ணிக்கும் போது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், செலவு குறைவு, மனசுக்கு நிறைவாகவும் இருக்கு. எடுத்த உடனே நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடாது. இப்போ நானே 5 வருஷமா நட்டமே வந்தாலும் நம்ம கெமிக்கலுக்கு போகக்கூடாது, அதனால பாதிப்பு அடைஞ்சிட்டோம், மீண்டும் அந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருந்தான். இப்போ இன்னைக்கு நல்ல மகசூல் எடுக்கிறேன். எந்த கெமிக்கல் விவசாயி நம்ம எடுக்கிற அளவு ஈல்டு எடுக்க முடியாது. சூப்பர். இன்னைக்கு எல்லாரும் நம்ம காட்டை வந்து பார்த்துட்டு போறாங்க. நம்மளுடைய வாழ்வாதாரமே இயற்கை விவசாயம் தான் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதை வந்து இன்னும் வெளிப்படுத்த முடியல அவங்கனால. ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இளம் விவசாயிகளால மற்றவங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருந்து செயல்பட்டு இருக்கீங்க. அதுவும் இயற்கை விவசாயத்துல மன நிறைவோட செய்யறதாகவும் சொல்றீங்க. இப்ப வேளாண் பெருமக்கள் விவசாயத்துல வந்து வருமானம் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒண்ணு இடுபொருள்ல அதிகமா செலவு பண்றாங்க, ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிக்கு அதிகமான செலவு இருக்கிறதா சொல்றாங்க, ரெண்டாவது ஆள் வந்து கிடைக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி? நிகழ்ச்சியுடைய துவக்கத்திலேயே சொன்னீங்க எங்களுடைய பண்ணைக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு 7-8 பேர் வந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்ப அவங்களுக்கு கூலி எல்லாம் கொடுத்து உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுதா? அதாவது நமக்கு வந்து கட்டுப்படி ஆகுதுன்னா நமக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல கட்டுப்படி ஆகாம தான் இருந்துச்சு. அப்புறம் நமக்கு வருமானம் வர ஆரம்பிக்க முடியும். இப்போலாம் ஆள்கள் வேலைக்கு வர்றது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியல. ஏன்னா கெமிக்கல்ல பண்ணாலும் இந்த வேலை செஞ்சுதான் ஆகணும். நமக்கு இதுல இடுபொருள் வேலை மிச்சம் ஆகும் போது அந்த காசை கொஞ்சம் கூலி ஆளுக்கு சேர்த்தி கொடுத்து களை வெட்டிக்கலாம். அப்படி காடை அதிகமா பண்றவங்க இந்த பவர் வீடர் வச்சு களையை எடுத்துக்கலாம். அப்படி சுத்தமா முடியல அப்படின்னா இலைதலை நமக்கு அதிகமா கிடைச்சதுன்னா அதை வச்சு மூடாக்கு போட்டுக்கலாம். அதுவும் நம்மளால முடியல அப்படின்னா இப்ப இந்த மல்சிங் சீட்டு போட்டு பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் செலவு குறைச்சு பண்ணிக்கலாம். கலை நிர்வாகத்துக்கு இதுதான் வழி. அதாவது ஆள் பிரச்சனையா இருக்கட்டும், இடுபொருள் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் வந்து இயற்கை வேளாண்மை பண்ணும் பொழுது கண்டிப்பா அதுல தீர்வு இருக்கு. அதை வந்து நான் அனுபவத்தால உணர்ந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. இப்ப இயற்கை விவசாயம் சம்பந்தமாகவோ பயிற்சி சம்பந்தமாகவோ ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைப்பாங்க. இதை கேட்டுட்டு இருக்கவங்களாம் உங்களுடைய தொடர்பு எண் கொடுக்குறீங்களா? 97 87 155 461. நம்ம பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா 8 வருஷமாக நம்ம கற்றுக்கிட்டதா ஒரு 6 வருஷத்துக்கு மேலே தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 8 வருஷத்து அனுபவத்தை நம்ம காட்டிலே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டும் போகிறாங்க. சில பேர் வர முடியாத சூழ்நிலை அங்கே வர சொன்னாங்கனாலும் நம்ம அங்கேயும் போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நமக்கு விவசாயிகளுக்கு அடிப்படை எப்படி விவசாயம் பண்ணணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. இப்போ நிறையா கற்றுக்கிட்டு நிறையா இயற்கை விவசாயம் நிறையா செஞ்சு வெற்றி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாணப்பாசி கரைசல்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சி அது நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்தே தயாரித்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை நாட்டு மாட்டு சாணம் வேணும், அப்படி இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது ஒரு டைம் நம்ம சாணியிலேருந்து சாணி பாசி கரைசல் எடுத்து அதிலேருந்து நம்ம கரைசலை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு 7 நாளில் மீனமிலம் தயாரிச்சுக்கலாம், 7 நாளில் புண்ணாக்கு கரைசல் தயாரிக்கலாம், நுண்ணூட்டம் தயாரிக்கலாம். இது மாதிரியான அனைத்து இடுபொருள்களும் ஈஸியாக செலவு கம்மியாக நாட்கள் குறைவாக தயாரிச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு டைமும் மிச்சமாகுது, காலமும் மிச்சமாகுது, செலவு மிச்சமாகுது, நமக்கு வரவு அதிகமாக கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸாக ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கிது. அதை வந்து நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பார்த்து விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க கூட இந்த சேனலில் பார்த்தாங்கன்னா ஈஸியான கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்.